ஏவிஎம் மாஸ்டர் அவார்ட் 2024 இந்த சிறப்பான நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இந்த விஸ்காம் மாணவன் மாதே சூரியகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்திய சினிமா வரலாற்றில் பல பிரம்மாண்ட படைப்புகளை படைத்து நிற்கும் ஏவிஎம் புரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஆவிச்சி கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறை பெருமையுடன் வழங்கும் ஏவிஎம் மாஸ்டர் அவார்ட் 2024. இதன் முதல் விருதாக இந்திய சினிமாவின் இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ பாரதிராஜா அவர்களுக்கு ஏவிஎம் மாஸ்டர் ஆஃப் சினிமா என்ற விருது வழங்கப்பட்டது. இன்றைய நாயனுக்காக என் காதல் ஆசை எல்லாம் இவர் கேமரா வழியே பார்ப்பதே. கூகுள் செய்தாலும் சிறந்த காட்சி என்றால் சந்தோஷ் சிவனே. இருவர் படத்தின் கம்போசிஷன் எல்லாம் மரணப்படக்கையிலும் மறக்காதது. ரசிப்பதற்கு என்றால் ரோஜா, குழந்தைகளுக்கு என்றால் ஹேலோ, காட்சிக்கு தளபதி, கமர்ஷியலுக்கு அஞ்சான், திகட்ட தில்சே, 3Dக்கு பேரோஸ் என கேமரா இவனது நண்பனாக மாற இவர் விருதுகளின் கூடாரமாக மாறினார். எழுத்து, இயக்கம், ஒளிப்பதிவு என சினிமாவும் சந்தோஷ் சிவனும் கலந்தே இருந்தனர். இன்று இந்திய சினிமாவின் சிறந்த ஒளிப்பதிவாளர், கேமராவின் காதலன் பத்மஸ்ரீ சந்தோஷ் சிவன் அவர்கள் வருகை தந்ததில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது விஸ்காமின் வாசல்கள். சிறப்பு விருந்தினர் ஒளிப்பதிவாளர் பத்மஸ்ரீ சந்தோஷ் சிவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடன் பிரசிடென்ட் ஆஃப் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் திரு ரவி கொட்டாரக்கரா அவர்களையும், ஆவிச்சி கல்லூரியின் செயலாளர் திரு ஏவிஎம் கே சண்முகம் அவர்களையும், அவர்களோடு கல்லூரியின் முதல்வர் முனைவர் என் பூமா அவர்களையும், எழுத்தாளர், ஒளிப்பதிவாளர், ஆசிரியர் திரு சிஜே ராஜ்குமார் அவர்களையும், காட்சி தொடர்பியல் துறையின் தலைவர் திருமதி அபிநயா அவர்களையும் அன்போடு மேடைகளை. ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலாளர் திரு ஏவிஎம் கே சண்முகம் அவர்களை நமது சிறப்பு விருந்தினர் திரு ரவி கொட்டாரக்கரா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்புக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் என் பூமா அவர்களையும் நினைவு பரிசு வழங்கி சிறப்புக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது செயலாளர் திரு ஏவிஎம் கே சண்முகம் அவர்களை ஒளிப்பதிவாளர் பத்மஸ்ரீ சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏவிஎம் மாஸ்டர் அவார்ட் 2024 அனைவரும் ஆவலுடன் காத்திருந்த தருணம். திரு ரவி கொட்டாரக்கரா அவர்களை இயக்குனர், ஒளிப்பதிவாளர் பத்மஸ்ரீ சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு இந்திய சினிமாவுக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக ஏவிஎம் மாஸ்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி என்ற விருதை வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது ஆவிச்சி கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறை. சிறந்த கலைஞன், சினிமாவின் காதலன் பத்மஸ்ரீ சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு அனைவரும் எழுந்து நின்று மரியாதை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பனித்துளி, பால்பென், சட்டம் ஒரு இருட்டரை போன்ற படங்களின் ஒளிப்பதிவாளர், அசையும் படம், ஒளியோவியம், பைனரி இமேஜஸ் என்ற புத்தகங்களை படைத்த எழுத்தாளர், ஒளிப்பதிவின் சிறந்த ஆசிரியர் திரு சிஜே ராஜ்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரியின் முதல்வர் முனைவர் டாக்டர் என் பூமா அவர்களை அன்போடு மேடைக்கலைக்கிறோம்.
திரு ஏவிஎம் கே சண்முகம் அவர்களை மாணவர்களிடம் உரையாட வருமாறு. Wonderful morning. Thank you all for being here in the morning, and thank you very much, Mr. Santosh Sivan, for the first accepting our invite to be the guest of honor today. I mean, to be the chief guest today, and to accept AVM's Masterclass Award. A lot of emotions from our part of the family and the college and the students. Thank you very much, sir. We are lucky to have one of the finest cinematographers of India present with us today, who has taken cinematography right from the early days to 1980s to what he has brought in today. I grew up in films. I've been watching films. My first earlier aspects of being in life was with our studio cinematographers like Maruti Rao, and watching them grow. They, with technologies which were very, very simple and outdated. I remember the march that they were doing for a film in 1968 called Kudandayam Devamam, how they could have Kuti Padmani, kissing Kuti Padmani again, and then, walking behind and all that. A lot of experiments happened those days when technologies were not available to what technologies have grown today. But it's just not the technologies, but to go ahead with it and to expose it and to use it and to bring it out in the right format. It was a feast looking at the trailer which he had just showcased to us, Kamali, if I'm right. Kamali, sir? Azuri. Yeah. It was beautiful. I didn't even, the name didn't slip out. It was like a photographs assembled together, like a portrait. Kashmir has been sold so beautifully, and I've been to Kashmir several times, but I have not seen the beauty what he has pictured, and he has taken it, which he has clicked at the right time. There are many of us who have been, including our head of the department, Viscom, who has been there and all. But the way he looks at it, the way he portrays it, the way he captures it, that makes a difference. And with the available technology, he has taken it. Everybody's got the same technology with them, but using it the right way to portray it matters a lot. You as students should learn that from masters here. They have learned it. Probably he said, yes, he'll spend some time with you. All this will happen, but then you have to learn the technology. It's very, very important. You are here with us for 3 years. We give you enough and more opportunities. And it is for you to learn these opportunities and try to get the best of it. You can, whether you're going to go in cinematography, or you're going to direction, or you're going to IT, or you're going anywhere in the sphere. Like I even know some of our students who have gone into IT who handle the areas of Viscom in IT, the media in IT. But the point is, every craft is very important. Try to assimilate in 3 years whatever you can. And then when you go out to the world, see, we are only here for 3 years. In 3 years, we are connecting you from your educational institutions, your schools, to your outside world, which is the place where your career begins. It could be anywhere. Your career could be anywhere. But then these 3 years are very, very important to you. And in these 3 years, we give you a lot of master classes. We expose you to a lot of craftsmen, different aspects of it, including journalism and various aspects. Try to make use of it and become what it is. I wish you all a great career, and thank you very much, sir, for coming and being one among us. Thank you once again. Thank you, sir. Thank you so much, sir. சிறந்த கதை ஆசிரியர், இந்திய சினிமாவின் தயாரிப்பாளர், 1956ஆம் ஆண்டில் சினிமா பயணத்தை தொடங்கிய இவர் இன்று பிரசிடென்ட் ஆஃப் ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் திரு ரவி கொட்டாரகரா அவர்களை விருது வழங்கியதை பற்றி பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். Most of the people who are sitting here are honored, privileged and gifted because you are sitting in AVM College. In 1930s, a man, an ordinary man, very simple man, who walked the streets, who was busy doing his business. Usually Natakota Chettiars means they meant business. How to make 1 rupee, 2 rupees. But this man went
one step ahead. He said, because he had likeness for music, artistry, passion, and he loved drama. Cinema was just starting. So this character said, let us do cinema, which was not there. So he started his life. That is the great AVM Chettiar, what we always say, AVM Chettiar we call. This great man started AVM Studios, which all of us can proudly say, Columbia, Sony, Universal, even AVM. They are on par with the greatest studios in the world. Okay. It could have stopped there. Only பெரியவர் மாத்திரம் பண்ணியிருக்கலாம் படம் போட்டு. அதுக்கப்புறம் அவங்க 3 பசங்க. Both the three great children, Mr. AVM Kumaran sir, Sharanan sir and Balu sir. They never left. They start continuing in that. They did the same. They made wonderful films too. My father had an opportunity to work with the great AVM Chettiar. That is for Nanamuruppan. That is in 1960s. My father could work with them. And it won President's Medal also. It won. So this is what I'm just telling you, how people are gifted. My father also was gifted working. My father joined the industry in 48. Okay, that's how. He was a freedom fighter, then became a writer. எங்கள் அப்பா பழைய படம் லைக் பாசமலர் ஆண்டவன் கட்டளை இது மாதிரி எல்லாம் படங்கள் எல்லாம் அப்பா பண்ண படங்க. ஸோ திஸ் வாட் ஐ ஹவ் டு சே கமிங். ஸோ தட் இஸ் AVM. தென் Kumaran sir is another unique man. He used to listen to scripts. Producing was not their job. Creation and making films. Kindly all of you observe. Creation and making of cinema. Good content cinema. They sat and listened to the subject. No, we have to go for something better. They sat, worked on the scripts for months, and then they made cinema. And Mr. AVM Kumaran never sat simply in the house and tell, make the cinema. At times he caught the camera and he worked as cinematographer also. He worked as a director also. That is, that is your affectionate Mr. AVM Shanmugam's father I am speaking about, AVM Kumaran sir. Leave it. Then comes AVM Shanmugam. He also did the same. He loved cinema. He started making cinema along with his father. So you are in the right place, in the right hands, taken care well, and they've started for the past how many, 8 years, 10 years? 8 years. For the 8 years they are running this great institution. That's what I said. You are gifted, honored, and privileged to be here because you're under their safe custody. So you should all, appreciate yourself and appreciate this great man, sir. Sir, I have come here today to speak about one youngster. This is a 16-year-old boy. The problem is, this is 16-year-old. Why I said he's a 16-year-old boy is just because they are very inquisitive. They never say enough is enough. இன்னும் வேணும் நான் பண்ணது பத்தாது இன்னும் வேணும் சொல்லிட்டு உங்கள் அப்பா சிவன் ஸ்டுடியோ சொல்லிட்டு மிஸ்டர் சிவன் அவரு ஐ மெட் ஹிஸ் ஃபாதர் மெனி டைம்ஸ். Gem of a man, humble, again, he is more passionate of cinema. His father worked even in Chemmin, father did stills, right? Yeah. Chemmin சொல்லி அன்னைக்கு அந்த காலத்தில் பெரிய ஒரு படம் father did. Marcus Bertley did. And so very few people know about his father and how he started. Sir, now I will mention 10 films about Santosh's 10 films which I liked and which I want all of you to see. When you watch his films, don't watch there's one simple question which everyone has been asking every cameraman. Is the camera important or lens important? அப்பா அம்மா ரெண்டுமே தேவைங்க. அதனால் நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி யாரும் பதில் சொல்ல முடியாது. But the person who is behind the camera is important. Director is a blind man. Script writer is only a கதை சொல்கிற narrator பின்னாடி நின்றுட்டு.
Actors are only to stand in front of the camera and perform. நடிக்க கொடுத்தது நடிப்பாங்க. மியூசிக் டைரக்டர் ஒய் ஃபிடில் வாசிப்பான், அவ்வளோதான். பாக்கி இவங்க எல்லாம் வேறு. பட் உங்கள் கிட்ட கொண்டு வருது, உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கறது, உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு கண். இந்த கண் சொல்கிறதில்ல, 2 கண் சொல்கிறது சினிமாட்டோகிராஃபர். அவங்க மாத்திரை கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. So that is the most important. So kindly remember, cinematography is what you see is through their vision. And this person, I said he's a 16-year-old kid. Why? Because his passion. I've heard a lot about him. He's my friend, good friend. For years we have been friends. I've got a lot of things to learn from him. If you say that he has made so many films, every film says a different story. At times I feel annoyed and jealous because due to his photography I fell in love with a lot of heroines, you know. He makes those heroines so beautiful, I fall in love with those heroines. In case I'm doing this, how many of you would have fallen? That is why, because he finds the right frame. Everything belongs to a frame. When he sees, he does not see all of you like this. He sees a frame, the golden frame, that is restricted to few people who have got that devoted thought process where you can watch, the angle should be this, that, and one of them he's. Then இன்னொரு விஷயம் நான் சொல்ல, ஒரு 10 படம் எனக்கு பிடிச்ச படம், அவரது 10 படம் பேர் சொல்கிறேங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள். படம் பார்க்குறது பெருசு இல்லை, அந்த படம் ஏன் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் இன்னொரு வாட்டி திங்க் பண்ணுங்கள் தயவுசெய்து. பெருந்தச்சன் ஒரு படம் பண்ணியிருந்தார், பியூட்டிஃபுல் ஃபிலிம். தளபதி நீங்கள் ஒன்லி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ வாஸ் ஜஸ்ட் சீயிங் தளபதி இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரோஜா, காலாபானி, இருவர், தில்சே, டெரரிஸ்ட், he made a film, a complete different type of film, terrorist. Vanaprastham, kindly see that. Ashoka, Ravan, Urmi. இவர் சினிமாட்டோகிராஃபி மாத்திரம் பண்ணாருன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே. இந்த ஆள் இன்னொரு கில்லாடி, இந்த படத்தில் நடிச்சிருக்காரு இவர். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இஸ் அ வெரி குட் ஆக்டர். மகரமஞ்சு இல்லை, மகரமஞ்சு, he acted in that film also. It's about the great painter Ravi Verma. He acted. So why I am asking is kindly watch those films. Though he had done cinematography for around 45 films and or done documentaries, or 45 documentaries, every film had to say something different. He had creativity, he had narrations to be told to people, he had different narrations, and the most important thing is, after watching every film we came back, everything remained in our mind is due to the golden frames he made. Sir, now we have come here to honor him for the recipient of Pure Anjuno Excellence Awards. Okay, I'll come to that. Before that he did something great, sir, which every Indian, I heard that news, I gave a call to him. ASC, first Indian to get into an ASC was him, sir. எவ்வளோ சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க சார் இந்தியாவில், யாருமே கூப்பிட்டு ஆனர் பண்ணல சார். இந்த மனுஷனை கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சம்திங் வெரி பிக் விச் மெனி ஆஃப் அஸ் never understand what is ASC. American Society of Cinematographers, the elite, the few men who understood that camera is a means to express what people desire. That what he could do it is very few. Among that elite few, the one Indian is still the only Indian, sir. So give a big hand for that. Santosh, I'm not here to just praise you, dear. I'm just coming here to say something which I felt. It's from my bottom of my heart. Next, Anjuno. What is Anjuno? They were in 1935 or 40s they started. We had only block lenses. Remember, there was only block lenses. This, and in the block lens poduvom, to come over it, we had a trolley, we could move, and that's the way we could
take our shootings. We had no other. Else we had dollies, the crane, Madi dollies, only that. So, how to come out of it? There was a big argument. Oh shit. We have got only block lens. இப்படி ஷூட் பண்ணோம் இல்லைன்னா அந்த ஆங்கிள் போய் இப்படி ஷூட் பண்ணோம் இப்படி போனோம். How the crossover will take place? How can you move from this place to that place? In case, how? You have to cut shots. நடுவில் இன்னொரு ஷார்ட் போடணும். ஆஸ் அ டைரக்டருக்கு சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு எல்லாம் தெரியணும், உங்களுக்கு எல்லாம் தெரியணும். ஒரு க்ளோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், அடுத்ததுக்கு திருப்பி எங்கே போனோன்னா எப்படி போவோம்? திருப்பி ஒரு இன்சர்ட் போடுவோம், வேறு ஏதாவது இன்சர்ட் வைடு வந்துட்டு. அந்த டைமில் when they were struggling, this Angenu, this great people brought zoom, an intermediate, a mix-up between two lenses where you could take 50 mm, 25 mm to 250 mm. First they brought the mini pocket zooms. They brought. It's a transition. From one angle to another angle, they brought this transition. So they are also really great. If not for zooms, all of us would have suffered. And such is Angeno Soul. Kindly give them also a big hand. Thank you. No problem. Big hand. That is what. ஏன்னா ஒரு ஆள் அவங்க Angeno Zoom கொடுத்துட்டாங்கன்னு, what nobody could do, they created Angeno. And now what Angeno has done, they have given the award. They started this award from 2013, I think so. 2013 or 14, they started at Cannes. And 13. And then what happened is, they have given this Angeno award to a person who understands the spelling, the understanding, how to be used when you have a block lens and another block lens, how to traverse from this shot to another shot, only to people who have understood that, that movement, only to those people they have given this award. Out of that, he is the one of the few privileged people to get that award. So kindly give him a big hand there. நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் எல்கேஜியில் இருக்கேன். அதில் நிறையா 93 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட் ஐ ஸ்டார்டட் மை லைஃப் வித் சினிமாட்டோகிராஃபி அட் த ஏஜ் ஆஃப் 14 years. ஐ டிட் மை எங்கள் அப்பா என்ன போச்சு, ஷூட்டிங் நடக்க போகுது, சினிமாட்டோகிராஃபர் பழைய டிடி பிரசாத் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்க போகுது. சடனாக ஷூட்டிங் கேன்சல் பண்ண சொன்னாங்க. வேண்டாம், நான் எடுக்கிறேன். அப்போ எல்லாம் திட்டாங்க. பெரிய சார் இருந்தார், விஜயகாந்த் இருந்தார். அப்போ சொன்னேன், வரல நான் சொன்னேன், மூஞ்சி அப்படி வரும், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லியாது. நீ நடித்தா வரும், வரலைன்னா வராது, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டேன். ஏன் அப்படி தான் ஐ ஸ்டார்டட் மை லைஃப். பட் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், every person here, you could be studying script, acting, direction, editing, anything. Whatever you do, one of the most important elements is cinematography, is eyes. கண் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. And they are the vision. And especially Santosh had a great vision. Let us not stop here. He will get much bigger awards. I hope in the years to come he gets an Oscar and he gets bigger awards. And as Film Federation of India and South Indian Film Chamber of Commerce, we will always be behind you. We will support you and we'll support every single individual who is sitting here to become big. Follow their footsteps. Kindly learn what he has done. அவங்க படம் பார்க்கும்போது தயவுசெய்து ஒரு படம் 3-4 வாட்டி பார்க்கணும். இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் எப்போவுமே சொல்லிடுறேன், எல்லா குழந்தைங்களா கேட்டுங்க, பேரலல் சினிமா இல்லை குழந்தைங்களா, கமர்ஷியல் சினிமா சொல்கிறது இல்லை குழந்தைங்களா. சினிமாவில் ஃபைட் இருக்குது, சினிமாவில் ஃபைட் இல்லை, அவ்வளோதான். இதான் 2 விஷயம், அவ்வளோதான். ஸோ திங்க் சினிமா இஸ் சினிமா அண்ட் வாட்ச் சினிமா இஸ் சினிமா. என்ஜாய் சினிமா, லவ் சினிமா, learn from the great stalwarts. You're studying in a great institution. Thank him. Thank cinema. You will be successful, victorious, and I'll see soon one among you also on the stage. Thank you. ஒளிப்பதிவாளர் இயக்குனர் செலியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவிக்குமாறு கல்லூரியின் முதல்வர் முனைவர் என் பூமா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
திரு செவிலோ ராஜா ஜாயிண்ட் செக்ரட்டரி சீகா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு கல்லூரி முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒளிப்பதிவாளர் இயக்குனர் திரு செலியன் அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமைக்குரிய இந்த மேடையில் நான் இருக்கேங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோட எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சந்தோஷ் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபர் நாங்கள்லாம் ஆரம்பிக்கும்போது அவர் எங்களுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் டைரக்டரும் கூடங்கனால நான் டைரக்டர் ஆகும்போது அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு இன்னொரு வகையில் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நீங்கள் சாரோட ஒர்க்கை பற்றி பார்க்கும்போது நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அவர் ஒர்க் பண்ண படங்கள், சினிமாட்டோகிராஃபி பண்ண படங்கள் நான் சவுண்டோடு பார்க்க மாட்டேன், மியூட் பண்ணிடுவேன். ஷார்ட் பை ஷார்ட், ஃப்ரேம் பை ஃப்ரேம், சீன் பை சீன், ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீனே நீங்கள் ஒரு நாள் கற்றுக்கிற முடியும். எப்படி லைட் பண்ணியிருக்காரு, அந்த கூல் லைட்டையும் வார்ம் லைட்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மியூசிக் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும், ஈவன் சவுண்ட் இல்லாமல் இருந்தால் கூட. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் அதை முக்கியமாக நீங்கள் கவனித்து பார்க்கணும். அப்புறம் இங்கே இந்த அவார்டுக்காக இவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வச்சுருக்கோம். அந்த அவார்டு என்னங்கிறத தயவுசெய்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். உலகத்தில் யாருக்கெல்லாம் அந்த அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ சார் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய மாஸ்டர் கூட நான் இருக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நன்றி.